நீதிமொழிகள் அதிகாரம் 8 வசனம் 11. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலுள்ள எல்லா ஐஸ்வர்யங்களை விடவும் ஞானமும் புத்தியுமே நல்லது. முத்துக்களை விட ஞானமே மெய்யான அழகை கொடுக்கும். விசுவாசிகளுக்கு இதுவே அலங்காரம். ஞானத்திற்கும் புத்திக்கும் நிகரானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதுவே சிறந்தது. எனவே எல்லா ஐஸ்வர்யங்களையும் விட நாம் புத்தியையும் ஞானத்தையும் சம்பாதிப்பதையே விரும்ப வேண்டும். அன்பானவர்களே, ஞானத்தின் மேன்மையை குறித்து வேதம், பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், பெலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலன் என்று வேதம் கூறுகிறதை பார்க்கிறோம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஒரு பட்டணமும் தேசமும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்பட ஞானம் தேவை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு காணப்பட நமக்கு ஞானம் தேவை என்பதை 10 கன்னிகைகளின் ஓமை எடுத்து காட்டுகிறது. எனவே ஞானம் மிக மிக முக்கியம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஞானத்தை நாம் கண்டடைய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தின் உறைவிடமாய் இருக்கிறார். அவருக்குள் ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. மேலும் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டான். கர்த்தர் அவனுக்கு ஞானத்துடன் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கொடுத்தார். மேலும் பரிசுத்த ஆவினால் நாம் நிரப்பப்படும் போது தேவ ஞானம் நமக்கு உண்டாகிறது. கர்த்தருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஸ்தேவானின் ஞானத்தை எதிர்த்து நிற்க ஜனங்களால் கூடாதிருந்தது. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்களும் ஞானத்தை வாஞ்சையோடு தேடவும், பரத்திலிருந்து வரும் ஞானம் ஆவியின் கனினாலும் நற்கனிகளாலும் நிறைந்திருக்கவும், கர்த்தருக்கு உயிருள்ள சாட்சிகளாக வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கழுகு போல சுமந்து தினம் பறக்கச் செய்கின்றீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்கச் செய்கின்றீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே.